ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். 15/9/2025 இருந்து எது வரைக்கும் இருக்குன்னா 14/10/2025 வரைக்கும் இருக்கு. அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கும். நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபீயோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/10/2025 அக்டோபர் 16ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. 17 அக்டோபர்ல இருந்து 26 அக்டோபர் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுல ஏதாவது நீங்க மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா, எல்லாம் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க மாத்தலாம். ஸோ ஸ்கிரைப் டீடைல்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்றதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா 27/10/2025 இருந்து 31/10/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா கிராஜுவேட் போஸ்ட். அப்போ எனி கிராஜுவேட் வந்து இந்த எக்ஸாம் எழுதலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா 20 to 33 வரைக்கும் இருக்கணும். மினிமம் 20, மேக்ஸிமம் வந்து 33 வரைக்கும் இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி செக்ஷன் கண்ட்ரோலர் இது லெவல் 7 சிபிசியில் வருது. இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 35,400 வரும். இது கூட உங்களுக்கு அலோவன்சஸ் மற்ற அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அது கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2. டோட்டல் வேகன்சிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 368 வேகன்சிஸ் இருக்கு. ஓகே, அடுத்து ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விஷன் பார்க்குறாங்க. ஸோ டிஸ்டன்ட் விஷன்றது 6/9 6/9 வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும். ஃபாகிங் டெஸ்ட் கிடையாதுன்னு இருக்காங்க. நியர் விஷன் அப்படின்றது 0.6 0.6 அதே மாதிரி 0.6 வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும். அண்ட் மஸ்ட் பாஸ் டெஸ்ட் ஃபார் கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன் அண்ட் மயோபிக் விஷன். இந்த மாதிரி விஷன் டெஸ்ட்ஸும் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏஜ் லிமிட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் ஆல்ரெடி பார்த்து தான் 20லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். இப்போ 20லேருந்து 33 வயசுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஏஜ் ரிலாக்ஸேஷன்றது இருக்கும். ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 2/1/1990 இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. அப்போ இந்த டேட்டுக்கு அப்புறம் உங்களோட பர்த் டேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த டேட்டு இல்லை இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பர்த் டேட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே எஸ்சி/எஸ்டி கேட்டகரிங்கன்னா 2/1/1998 இந்த டேட்டு இல்லை இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீங்கள் டேட்ஸ் உங்களோட பர்த் டேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்டு ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருந்தீங்கன்னா 2/1/1993 இந்த டேட்டோ இல்லை இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உங்களோட பர்த் டேட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அண்ட் லோவர் லிமிட்டை பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இப்போ 20ன்றது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 1/1/2006 இதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கணும். அதே மாதிரி இதுக்கப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். அடுத்து எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 rupees. ஸோ எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் இங்கே எக்ஸப்ஷன் கொடுத்தவங்களை தவிர்த்து, ஸோ இந்த எக்ஸப்ஷனில் இருக்கவங்களை தவிர்த்து பாக்கி எல்லாருக்குமே இது 500. இதில் 400 அப்படின்றது ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ப்ரொவைடட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் எழுதின அப்புறம். நீங்கள் சிபிடி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 500ல் 400ன்றது அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க பேங்க் சார்ஜஸ் எல்லாம் கழிச்சுட்டு. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கன்செஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னா டிரான்ஸ்ஜெண்டர், ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு எஸ்சி/எஸ்டி கம்யூனிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், அப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருக்குமே 250 அவங்க எக்ஸாம் ஃபீ பே பண்ணணும். இந்த 250மே அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே கேட்டகரி தான் சொன்ன மாதிரி. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று, அப்புறம் CB18 ஒன்று இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த 4 ஸ்டேஜ் தான். இப்போ செக்ஷன் வைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம சிபிடி எக்ஸாம் போறோம்னா நமக்கு ஆக்சுவலாக இதில் முக்கியமாக கவனிச்சிக்கணும் ஜிஎஸ்ன்றது கிடையாது. அனாலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி, அதாவது நம்ம சிம்பிளாக ஆப்டிடியூட்னு இதை சொல்லிடுவோம் மேக்ஸ். அடுத்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மென்டல் ரீசனிங் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸ்ன்றது 60, இந்த லாஜிக்கல் கேப்பபிலிட்டி 20, மென்டல் ரீசனிங் வந்து 20. டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு 120 மினிட்ஸ் அவங்க தராங்க. ஸோ 120 மினிட்ஸ்னால் டோட்டலாக நமக்கு 2 ஹவர்ஸ்ன்றது கிடைக்குது. ஓகே, இப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டாக இருந்தால் 40% எடுத்துக்கணும், இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசி நான் கிரீமியல் இருந்தால் 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு வந்து 25%. ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 120 மினிட்ஸ் 100 கொஸ்டின்ஸ். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 1/3 வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ன்றது இருக்கு. அடுத்து CB80 டெஸ்ட். ஸோ இது அடுத்த லெவல் வரும். இந்த லெவலில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம சிபிடி எக்ஸாம் எழுதும்போது நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்லையும் எழுதலாம். கொஷின்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணும்போது இங்கிலீஷ்லையும் அது காட்டுவாங்க, தமிழ்லையும் நமக்கு காட்டுவாங்க. ஒரே நேரத்தில் அந்த கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் தமிழாக நம்ம பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குது. பட் CB80க்கு கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இது ரெண்டுத்தில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி CB80 பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கட் ஆஃப்ல கன்செஷனும் கிடையாது. இப்போ கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ யூஆருக்கு வரக்கூடிய கட் ஆஃப் மார்க்கும் எஸ்சிக்கு வரக்கூடிய கட் ஆஃப் மார்க்கும் ஒன்றே மாதிரி இருக்காது. ஆனால் CB80 பொறுத்த வரைக்கும் இந்த கன்செஷன்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே மினிமம் வந்து ஒரு 42 T ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் 42 மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கணும். இப்போ டெஸ்ட் பேட்டரிஸ்ன்னு சொன்னாங்கன்னா ஒரு செட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த செட்டு ஒன்றுலையும் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 செட்டு கிட்ட கொடுப்பாங்க. அது ஒரு செட்லையும் நீங்கள் மினிமம் வந்து 42 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ உங்களோட ஃபைனல் மெரிட்ன்றது உங்கள் CBT
ப்ளஸ் சிபிஏடி இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா, உங்களோட சிபிஏடி ஸ்கோர் இருக்குல்ல, அதை வந்து 70% வெயிட்டேஜுக்கு எடுத்துப்பாங்க. அது மாதிரி சிபிடி ஸ்கோருன்றதை 30% வெயிட்டேஜ்க்கு எடுத்துப்பாங்க. அப்போ டோட்டலாக 100 மார்க்ஸ்னா அதில் 70% மார்க்ஸ் என்னவா இருக்குன்னா உங்களோட சிபிஏடி, 30% மார்க்ஸ்ன்றது உங்களோட சிபிடி எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி டோட்டலாக உங்களோட ஃபைனல் மார்க் ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ன்றதை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மெயினாக நம்ம பார்த்தோம்னா ஜிஎஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவை கிடையாது. நமக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் பெரிய ஏரியாஸாக இருக்குது. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்ந்த மாதிரியான ஒரு கோர்ஸ்ன்றது அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாம்ஸுமே இது உங்களுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.